இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மன முறிவு அடைகிறதில்லைன்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஊழியத்தின் நிமித்தம் நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போகவோ நாங்கள் கலக்கம் அடைந்து மன முறிவு அடைவதில்லை. ஏன்னா நாங்கள் துன்பப்பட்டு கைவிடப்படுகிறதில்லை என்றே வேதவசனம் சொல்லுகிறது. நாங்கள் தள்ளப்பட்டாலும் நாங்கள் மடிந்து போக மாட்டோம். ஊழியத்தின் நிமித்தம் துன்பப்படுதல் இல்லையா, தள்ளப்பட்ட நிலை, மடிந்து போகிற நிலை எது வந்தாலும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். ஏன்னா பவுல் அப்போஸ்தலன் ஊழியத்தின் நிமித்தம் பல பாடுகளை பட்டார் இல்லையா. 49 சவுக்கடியில் 1 குறைய 39 அடிகளை அவர் வாங்குறாரு 5 முறை. அதே போல் அவர் அநேக முறை சிறைக்கு போகிறார், அநேக வேதனைகளை அடைகிறார். கப்பர் சேதம் தவிர உயிர் சேதம் வராதபடிக்கு தேவன் அவரையும் அவர் கூட சென்றவர்களையும் தேவன் பாதுகாத்தார்னு பார்க்குறோம். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவன் எங்களுடைய சரீரத்தில் விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை எங்கள் சரீரத்தில் நாங்கள் சுமந்து திரிகிறோம்னே பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவன் விளங்கும்படியாக உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறோன்னு சொல்கிறாரு. அப்போ கிறிஸ்துவின் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம் அடிக்கப்பட்டோம், நெருக்கப்பட்டோம் இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவை அவருடைய மரணத்தை தங்கள் சரீரத்திலே அவங்க தரித்ததுனால எதற்காகவும் அவங்க பயப்படலைன்னு பார்க்குறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2-4 வசனத்தில் பார்க்குறோம். என் சகோதரே, நீங்கள் பலவிதமான சோதனையிலே அகப்படும் போதெல்லாம் விசுவாசத்தில் தான் நீங்கள் பரீட்சிக்கப்படுறீங்க. அதில் நீங்கள் உங்களுக்கு பொறுமை உண்டாக்க வேண்டும் என்று நீங்கள் அதில் அறிந்து கொள்ளுங்கள், மிகுந்த சந்தோஷமாய் அதை எண்ணுங்கன்னு சொல்கிறார். அப்போ நம்ம சோதிக்கப்படும் போது விசுவாசம்தான் பரீட்சைக்குள்ளாகுது, அதன் மூலமாய் பொறுமை உண்டாகுது அந்த இடத்துல. அதன் நிமித்தம் நீங்கள் சந்தோஷப்படுங்க. ஏன்னா நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராதபடிக்கு எல்லாவற்றிலும் பூரணமாய் நிறைவுள்ளவர்களாக இருக்கும்படி இந்த பொறுமையில் பூரண கிரியை செய்யுங்க. எந்த ஒரு குறையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக எல்லாமே நிறைவாகும். அந்த பொறுமையின் கிரியை நீங்கள் வெளிப்படுத்தி காட்டுறவங்களா இருங்கன்றார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 35-37 வசனம் வரைக்கும் பார்க்கும்போது, உமது நிமித்தம், யார் நிமித்தம்? கிறிஸ்துவின் நிமித்தம் நாங்கள் எந்நேரம் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிற ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம்னே ஒரு ரோமர் நிருபத்துக்கு எழுதியிருக்கார். என்ன நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரம், வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அப்போ எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் தேவன் நம்மள அன்பு கூறுறார், அதனால் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் தேவன் நம்மை பழக்கித்து வருகிறார் இல்லையா. அவர் அனுபவபூர்வமாக நம்மளை நடத்துகிறார். அவர் வழிநடத்தல நம்ம ஒப்பு கொடுத்து நடக்கும்போது எந்த ஒரு சோதனை, பாடு, பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டம் வந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஏன்னா அவர் நம்மிலே அன்பு கூறுகிற தேவனாக இருக்கிறார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12-14 வசனத்தில் பார்க்கும்போது, பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பட்சி எரிகிற அக்கினியை குறித்து நீங்கள் புதுமையாக எண்ணாதீங்க, திகைத்து போகாதீங்க. ஏன்னா கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் எல்லாரும் கலிகூர்ந்து மகிழ்வீங்க. அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளாக இருக்கிறதுனால சந்தோஷப்படுங்கள்னு சொல்கிறார். அப்போ தேவனுடைய பாடுகளுக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? பங்காளிகளாக இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளியாக இருக்கிறோம் இல்லையா. அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்ற நாம் அவருக்கு புத்திரர்களாக இருக்கிறோம். அப்போ கிறிஸ்து எப்படி பாடுபட்டாரோ இந்த உலகத்தில் அவரை போல பாடுபடுகிறதுனால நாம் சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்கணும். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தம் மற்றவங்களால் நிந்திக்கப்படுறீங்களா? அப்போ நீங்கள் பாக்கியவான்கள். ஏன்னா தேவனுடைய ஆவி மகிமைக்குள்ளாக ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கும்போது அவர்களாலே நீங்கள் தூஷிக்கப்படுறீங்கன்னா அப்போ தேவன் உங்களை மகிமைப்படுத்துவார். அதை நீங்கள் விசுவாசிங்க. 2 கொரிந்தியர் 12:10 பார்க்குறோம். அந்தபடியே பலவீனமாக இருக்கும்போதே பலம் உள்ளவனாக இருக்கிறேன்னு பவுல் சொல்கிறார். ஏன்னா அவர் பலவீனப்பட்ட இடத்துல கர்த்தரிடத்துல 3 முறை கிருபையை கேட்குறாரு இல்லையா. அப்போது உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும், என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லி அவரை தேற்றுகிறத பார்க்குறோம். அப்போ கிறிஸ்துவின் நிமித்தம் வருவிக்கிற பலவீனங்கள், நிந்தைகளை, நெருக்கங்களையும் துன்பங்களையும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன்னே பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். அதே போல் எந்த ஒரு பிரச்சனை, பாடுகள் கிறிஸ்துவின் நிமித்தம், ஊழியத்தின் நிமித்தம்
நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டு மற்றவங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதுனால நீங்கள் புறந்தள்ளப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் கர்த்தரை நீங்கள் விசுவாசிங்க. இந்த பாடுகளை சகித்து ஓடும்போது கர்த்தர் ஒரு நாள் உங்களை மகிமைப்படுத்துவார். சங்கீதம் 56 அதிகாரம் 2-3 வசனத்தில் பார்க்குறோம், என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்குறாங்கன்னு தாவீது சொல்கிறார். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அங்கலாய்த்து எங்களை போர் செய்கிறவர்கள் அநேகராக இருக்காங்க. நான் பயப்படுகிற நாளிலே உண்மையே நம்புவேன்னு சொல்கிறார். அப்போ அவங்க இவருக்கு விரோதமாய் போர் செய்ய எண்ணுகிறவர்களுக்கு முன்பாக அவர் கர்த்தரை நினைக்கிறார், கர்த்தரை நம்புகிறார். அவர் பயப்படுற நாளில் நான் உண்மை நம்புகிறேன்னு தேவனை நம்பினதுனால தான் அவரை எல்லா இக்கட்டிலிருந்தும் தேவன் அவரை நீங்களாகி ரட்சித்தார். ஆபத்து நாளெல்லாம் அவர் இக்கட்டினாலும் தேவனை நோக்கி கூப்பிட்டார். அவருக்கு எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் நீங்களாகி ரட்சித்தார்னே பார்க்குறோம். அப்போ அழிந்து போகிற பொன் அக்னியிலே சோதிக்கப்படுவதை பார்க்கிலும் விலையேற பெற்றதாக இருக்கிற நம் விசுவாசம் தான் இப்போ சோதிக்கப்படுது. 1 பேதுரு 1:7 பார்க்குறோம். அதனால் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது கர்த்தர் உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும்னே சொல்கிறார். அப்போ வெளியேறப்பட்ட அந்த விசுவாசம் சோதிக்கப்படும் போது நம் பொறுமையோடு சகித்து அவர் வரும் நாள் வரைக்கும் அந்த பொறுமையை நாம் காத்து கொள்ளும்போது நீடிய பொறுமை உள்ள தேவன் இல்லையா, அவர் சாந்த குணம் உள்ள தேவன். அப்படி நாம் அந்த கனிகளை அந்த நுகத்தை நாம் சுமந்து கொள்ளும்போது கர்த்தர் நமக்கு புகழ்ச்சியும் கனத்தையும் கொடுப்பேன்னு சொல்கிறார். சங்கீதம் 37-33 பார்க்குறோம், கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுகிறதில்லை. அப்போ அந்நியர்கள் அக்கிரமக்காரர்கள் நமக்கு விரோதமாக எழும்புகிற கையில் என்றைக்குமே தேவன் ஒப்பு கொடுக்க மாட்டார் நம்மை இல்லையா. அவர் நியாயம் விசாரிக்கப்படுகிறவர்களை அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பு பண்ணுகிறதும் இல்லை, தீர்ப்பதும் இல்லைன்னே வேத வசனம் சொல்லுது. அதனால் உங்களை ஒருவரும் நியாயம் தீர்க்க முடியாது, ஆக்கினைக்குள்ளாக வைக்க முடியாது. ஏன்னா நீங்கள் கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிறதுனால தேவன் உங்களை விடுவிப்பார். யோவான் 14:18 பார்க்குறோம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்துல வருவேன்னே சொல்கிறார். இன்றைக்கி எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை கைவிட மாட்டார். ஏன்னா கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமானதுக்குள் சுகமாக இருப்பான்னே நீதிமொழிகள் 18:10 பார்க்குறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு தேவனால் அடைக்கலம் கிடைக்கும் என்றே நீதிமொழிகள் 14:26 பார்க்குறோம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு திட நம்பிக்கையோடு அவருக்கு நீங்கள் காத்திருக்கும் போது உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தேவன் அடைக்கலமாக இருப்பார். அதனால் பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நீங்கள் ஒடுங்கி போவதில்லை, கலக்கமடையாது நீங்கள் மன முறிவு அடைவதில்லை. விசுவாசிங்க. ஏன்னா அவருடைய நித்திய மகிமைக்காக நம்மளை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் படுகிற பாடு அந்த நித்திய மகிமையில் நான் காணப்படுவதற்கு அது ஏனே இல்லை இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நமக்கு தரப்போகிறார். அதனால் அந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்திருக்கிறோம். அதனால் என்னாலும் அவரோடு கூட நாங்கள் மகிழ்ந்திருக்க போகிறோம் என்கிற அந்த சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கிறார். இதை விசுவாசிங்கள். ஆமீன்.